நாட்டின் மிகப்பெரிய பதவியான குடியரசுத் தலைவருக்கான 14வது தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த தேர்தலில் பாஜக மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே போட்டி ஏற்படும் நிலை உருவாகியுள்ள சூழலில் கட்சிகளின் வாக்குமதிப்பு, அணி சேராத கட்சிகள் அவற்றின் வாக்குமதிப்பு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 1947ஆம் ஆண்டு விடுதலை பெற்று சுதந்திர நாடான இந்தியா 1950ஆம் ஆண்டு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து 1952ஆம் ஆண்டு ராஜேந்திர பிரசாத் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரைத் தொடர்ந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அப்துல் கலாம், ஜெயல்சிங், பிரதீபா பாட்டில், பிரணாப் முகர்ஜி உள்ளிட்ட 13 பேர் குடியரசுத் தலைவர் பதவியை வகித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் 784 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 4114 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள். மொத்த வாக்கு மதிப்பு 11,04,546. உறுப்பினர் ஒருவரின் வாக்கு மதிப்பு 708. சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு மக்கள் தொகையின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. அதிக அளவாக உத்தரப்பிரதேச சட்டமன்ற உறுப்பினரின் வாக்கு மதிப்பு 208ஆகவும், சிக்கிம் சட்டமன்ற உறுப்பினரின் வாக்கு மதிப்பு 7ஆகவும் உள்ளது. தமிழக சட்டமன்ற உறுப்பினரின் வாக்கு மதிப்பு 171. தற்போதைய சூழலில் பாஜக கூட்டணி கட்சிகளின் வாக்கு மதிப்பு 5,37,683. இது மொத்த வாக்குகளில் 48.64% ஆகும். காங்கிரஸ், திரிணாமுல், திமுக மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிரணியில் இருப்போரின் வாக்கு மதிப்பு 4 லட்சம். இது மொத்த வாக்குகளில் 35.47%. இந்த இரு அணிகளிலும் இணையாமல் 6 முக்கிய கட்சிகள் உள்ளன. அவர்களே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர்களாக உள்ளனர். அவை அதிமுக, பிஜு ஜனதாதளம், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, இந்திய தேசிய லோக்தளம். இந்த கட்சிகளின் மொத்த வாக்கு மதிப்பு மொத்தம் 1,44,302 ஆகும். அதாவது 13.06% ஆகும். அதிமுக இரு அணிகளாக பிளவுபட்டுள்ள போதிலும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவையில் ஒரே கட்சியாக கருதப்படுகிறது. 50 எம்பிக்கள் மற்றும் 139 எம்எல்ஏக்களை கொண்ட அக்கட்சியின் மதிப்பு மட்டும் 5.36% ஆகும். 4 எம்பிக்கள் மற்றும் 90 எம்எல்ஏக்களை கொண்ட திமுகவின் வாக்கு மதிப்பு 1.66% ஆகும். ஒருவேளை இந்த 6 கட்சிகளும் எதிர்க்கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு அளித்தால் இரு வேட்பாளர்களுக்கும் இடையே மிகச் சொற்ப அளவிலான வேறுபாடே இருக்கும். அதாவது 0.11% மட்டுமே வித்தியாசம் இருக்கும். இந்த 6 கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியின் ஆதரவு அல்லது 2 சிறிய கட்சிகளின் ஆதரவை பெற்றாலே பாரதிய ஜனதா அணி பெரும்பான்மை வாக்கு மதிப்பை பெற்றுவிடும். தற்போதுள்ள சூழலில் அதிமுக எடுக்கும் முடிவு குடியரசுத் தலைவர் தேர்தலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.